எங்க அப்பாவுக்கு மேல இருக்க கடன் எல்லாம் நான் அடைச்சு அவங்கள ரொம்ப சந்தோஷமாவும். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பிரமாண்ட நாடகம் ஒன்று நடத்தப்பட்டது. அது கல்விக்கு விழாவா அல்லது கலைஞர் மகன் ஸ்டாலினுக்கு விழாவா அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு முதல்வருக்கு பாராட்டு மலைகள் பொழிந்தது. சில நடிகர்களும் இயக்குநர்களும் அதில் கலந்து கொண்டாங்க. அவங்களும் முதல்வரையும் துணை முதல்வரையும் புகழ்ந்து பேசினாங்க. அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் இவங்களுக்கு ஆட்சி மாறும் பொழுது அந்த கட்சியோட தலைவர் யார் இந்த நாட்டை ஆள்றாங்களோ அந்த கட்சியோட தலைவர் அவங்கள கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழா எடுப்பாங்க. அதாவது இதற்கு முன்னால் அம்மா ஜெயலலிதாவுக்கு ஒரு பாராட்டு விழா, அதுக்கும் முன்னாடி கலைஞருக்கு ஒரு பாராட்டு விழா, இப்போ ஐயா ஸ்டாலினுக்கு ஒரு பாராட்டு விழா, அடுத்தது உதயநிதிக்கு ஒரு பாராட்டு விழா, இன்பநிதிக்கு ஒரு பாராட்டு விழான்னு இப்படி பாராட்டு விழா எடுத்தாதான் இந்த தமிழ் திரை உலகத்துக்கு பொழப்பு. அதுதான் உண்மை. ஏன்னா இவங்க பாராட்டியே ஆகணும் அந்தந்த காலகட்டத்தோட முதல்வரை. அது பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் விபூதி அடிப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு முதல்வருக்கும் ஐயா உதயநிதி அவர்களுக்கும் பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணாங்க. ஆனால் அங்கே இவங்க செட் பண்ண அந்த கூட்டம், அந்த இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள், இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து முதல்வருக்கு விபூதி அடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த திமுக அரசு வந்து கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் ஆகுது. இந்த 4.5 ஆண்டுகளில் இவங்க ஏகப்பட்ட திட்டம் கொண்டாந்தாங்க. அது மகளிருக்கு 1000, அப்புறம் மகளிருக்கு இலவச பேருந்து, அப்புறம் நான் முதல்வன் திட்டம், அது என்னங்க தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இப்படின்னு ஏகப்பட்ட திட்டம் கொண்டாந்தாங்களாம். அந்த திட்டத்தில் இந்த 4.5 ஆண்டுக்குள்ள அந்த திட்டத்தில் பயன்பெற்றவங்க, அதாவது உடனே பிறந்து உடனே வளர்ந்து உடனே 12ஆம் வகுப்பு முடித்து உடனடியே இந்த 4.5 ஆண்டுக்குள்ளேயே அவங்க பட்டப்படிப்பு முடித்து வேலை வாங்கிட்டாங்க. இப்படின்னு கதை விடுறாங்க. அதையும் நாம் அதை பார்க்கணும். அதையும் நாம் பார்க்குறோம். இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அந்த நிகழ்வில் முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் விபூதி அடித்தாங்க அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாணவர்களும் மாணவிகளும் அங்கே வந்து அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை, அவங்க கஷ்டத்தை, அதாவது தன்னோட தாயும் தந்தையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சாங்க, அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் எங்கள் அம்மாவும் அப்பாவும் கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. நாங்கள் எவ்வளோ வறுமையில் இருந்தோம் தெரியுமா, நான் வந்து படிக்கவே முடியல, அந்த அளவுக்கு கொடுமையில் இருந்தேன். ஆனால் இப்போ இவங்க தர 1000 ரூபாவில் தாங்க நான் படித்தேன், வேலைக்கு போனேன், இப்போ கை நிறைய சம்பளம் வாங்குறேன், எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பார்த்துக்கிறேன். இதற்கு இந்த முதல்வர் தான் காரணம், ஐயா நன்றி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த திமுக ஆட்சியிலேயே உட்காரலையா? நீங்கள் சொன்ன கஷ்டப்படுற காலத்தில் இவங்க தானே ஆட்சியில் இருந்தாங்க. இது எவ்வளோ பெரிய காதலை பூ சுற்றுற வேலை. இது மட்டுமானா கிடையாது. தொடர்ச்சியாக அங்கே இருக்கிற மாணவர்கள் நிறைய பேர் பேசுனாங்க. அதில் ஒரு மாணவர் டாக்டர், அந்த தம்பி சொல்கிறாரு, என்னை இவ்வளோ பெரிய மேடையில் ஏற்றி அழகு பார்க்குறதே எங்கள் ஐயா முதல்வர் தான் அப்படின்னு. அந்த தம்பி சொல்கிறாப்புல, என்னோட ஊர் ஒரு சிறிய கிராமம், அந்த சின்ன கிராமத்தில் ஒரு குடிசை வீடு, அந்த குடிசை வீட்டில் ஒரே ஒரு மஞ்சள் கலர் லைட்டு. இப்படி ஏழ்மையில் இருந்த என்ன இவங்க கொடுத்த 1000 ரூபாயில் தான் நான் படித்து இன்றைக்கி டாக்டராக மாறிட்டேன். தம்பி, அந்த ஓலை குடிசை வீடு, அந்த ஒத்த மஞ்சள் லைட்டு, அது கடியிலும் ஒப்பாவையும் அம்மாவையும் உன்னையும் உட்கார வச்சது யாரு? இந்த முதல்வர் தான். இப்படி தன்னைத்தானே அறியாமல் அவங்க குடும்ப கஷ்டத்தையும் சொல்லிடுவாங்க. அதனால தான் முதல்வருக்கு விபூதி அடிச்சிட்டாங்க அப்படின்ற. இது மட்டுமா இல்லை, ஒரு பெண் பேசுகிறாங்க, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் படிக்க வைக்க முடியல. ஏன்? எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறாங்க, எங்கள் அப்பா இல்லை, அவர் வெளிநாடு போனவர் அப்படியே போயிட்டார். ஆனால் என்னை படிக்க வைக்க எவ்வளோ முயற்சி பண்ணாங்க எங்கள் அம்மா. ஆனால் என்னால் 10வது வரைக்கும் தான் படிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னால் படிக்க ஆசை இருந்தது, ஆனால் படிக்க வைக்க எங்கள் அம்மாவால் முடியல. உடனே என் தாய் மாமனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போங்க இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க கொடுத்தாங்க பிறகு ஒரு 1000 ரூபா, மகளிருக்கு 1000, அப்புறம் இந்த புதுமை பெண் ஒரு 1000, இது எல்லாத்தையும் வச்சு நான் டீச்சர் ஆகிட்டேன், இந்த 4 வருஷத்தையும் நான் படித்து டீச்சர் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாங்களே. அம்மா, நீங்கள் 10வது வரலும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிப்பை தொடர முடியலன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுவும் இவங்க ஆட்சியில் தான். அதுக்கும் ஐயா முதல்வர் தான் காரணம். அப்புறம் நீங்கள் 10வது முடித்தோடனே உங்கள் தாய் மாமனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க பார்த்தீங்களா, அது சட்டப்படி தப்பு, அது குழந்தை திருமணம், அதுக்கு இவங்க தான் காரணம். ஆனால் இதெல்லாம் மறந்துட்டீங்க. ஆனால் உங்களை அறியாமலே நீங்கள் அவங்களுக்கு விபூதி அடிச்சிட்டீங்க. இது மட்டுமா? எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் ஒரு தம்பி வராப்புல, அவங்க அப்பா அம்மா 2 பேர் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்,
ஏன்னா எங்க அப்பா அம்மா 2 பேருமே கூலி வேலை தான், கரும்பற்ற வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. கரும்பு வெட்டுற கூலி வேலை. அங்கே போய் கரும்பு வெட்டி அதில் வர வருமானத்தில் 5-10 வச்சு என்னால் படிக்க வைக்க முடியல, என்னால் படிப்பை துரட முடியல, என்னால் என்ன சொல்கிறதே தெரியல. வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போனதுக்கப்புறம் உடனே என்னோட சார் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, தம்பி நீ படிப்பை துறடலாம், வா வந்து நீ எக்ஸாம் அட்டன் பண்ணு. சார் அதுக்கு நான் எக்ஸாமுக்கு வந்து ஃபீஸ்லாம் கட்டணுமே, 4000 ரூபா வேணுமே, அந்த 4000 யாரும் கொடுப்பாங்க, எதுக்கு கவலைப்படுற, அரசாங்கம் இருக்குது, இப்போ ஆட்சியில் இருக்குது திமுக, சும்மா இல்லை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அதனால் உனக்கு அந்த 4000 ரூபாயை கட்டி படிக்க வச்சுருவாங்க, உனக்கு எக்ஸாம் ஃபீஸ்லாம் அவங்க கட்டிடுவாங்கன்னு சொல்லி எக்ஸாம் ஃபீஸ் போய் அட்டன் பண்ணிட்டாரோ. உடனே பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் அந்த காலேஜுக்கு போகணும்ல, அவர் சொல்கிறது சட்டக்கல்லூரிக்கு, அதுக்கு வந்து 20,000 பணம் வேணுமா உள்ள அந்த காலேஜுக்கு கட்டுறதுக்கு, அதுக்கு என்கிட்ட பணம் இல்லைங்களே அப்படின்னு தம்பி சொல்கிறாரு. அதுக்கும் அந்த சார் சொல்கிறாங்க, நீ ஏன் கவலைப்படுற, தமிழ்நாடு அரசும் பின்னாலே இருக்குது, அந்த 20,000த்தையும் அவங்க கட்டுவாங்க. அரசாங்கம் பின்னாடி இருக்குப்பா, அவங்க ஒன்று பார்த்துப்பாங்கன்னு சொல்லி அந்த 20,000த்தையும் கட்டி. தம்பி உனக்கு ஒரு விஷயம் புரியலையாப்பா, நீ இந்த 4000 ரூபா கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டல, அந்த நிலைமையில் உங்கள் அப்பா அம்மா வச்சுருந்தாங்களே, அதுவும் இவங்க தான். 4000 ரூபா கட்டவே முடியாத அளவுக்கு உன்னை வச்சிருந்த இந்த முதல்வரை பார்த்து தான் உங்களால் தான் இப்போ நான் படிக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிற பற்றியா. என்ன இதெல்லாம் எப்படி உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கரெக்டாக கொடுத்துட்டாங்களா, அந்த ஸ்கிரிப்ட் பிரகாரம் தானே படிக்கிறீங்க, இல்லை உண்மையாலுமே உங்களோட வழியில் தான் சொல்கிறீங்களா? ஏன்னா அது மிகப்பெரிய திமுக அரசு மேலேயே நீ வைக்கிற விமர்சனம். அதெல்லாம் ஒருவேளை உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதித்தர வந்து சீரியலுக்கு ஸ்கிரிப்ட் எழுதித்தர ஆள்னு நினைக்கிறேன் நான். இந்த சன் டிவி, ஜெயா டிவி, கே டிவி, இந்த ஜி தமிழ், விஜய் டிவி, இவங்களை ஒரு சீரியல் போடுவாங்க பாருங்கள், நம்மளை மூக்க சிந்து வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் ஒட்டுமொத்த அந்த விழாவுமே அழுகுறாங்க. முதல்வர் பக்கம் அழுகுறாரு, துணை முதல்வர் பக்கம் அழுகுறாரு. இதெல்லாம் போதாதுன்னு ஆந்திராவிலேருந்து அந்த தெலுங்கானா முதல்வரையும் கொண்டு உட்கார வச்சு அவரையும் கண்ணீர் சிந்து விடுறாங்க. ஏன் சோகமான மியூசிக்லாம் போட்டாங்க, இவங்களாம் அழுகுறாங்க. ஐயோ அந்த பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா முடியல, நம்மளால முடியல. ஒட்டு மொத்தமாகவே தற்கொலை கூட்டமாகவே இருப்பீங்களா? அதாவது இந்த 4.5 வருஷத்தில் இந்த திமுக ஆட்சி தான் உங்களை படிக்க வச்சாங்கன்னு சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி இவங்க தாங்க ஆண்டாங்க. இவங்களால தான் உங்கள் அப்பா அம்மா கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு இந்த வேகாத வெயிலில் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த காசை கொண்டாந்து கூட நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியலையே அப்படின்னு கண்ணீர் சிந்தினாங்கல்ல. அதுக்கு காரணமே இந்த திமுக அரசு தான், இந்த திராவிட கட்சி தான். அந்த மாறி மாறி ஆட்சி செஞ்சாங்களா நம்ம தமிழ்நாட்டை, அந்த அதிமுக திமுக இவங்க தான். படி 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 படிப்பு தான் உனக்கு எல்லாமே, ஆனால் படிப்பை விட்டுறாத, நீ படிக்கணும் அப்படின்னு சொல்கிற இந்த திமுக அரசு எங்கே படிக்கணும்னு சொன்னாங்களா? இவங்க பினாமினை நடத்தக்கூடிய தனியார் பள்ளி, தனியார் கல்லூரியில் படிக்கவா? இவங்க தரமற்ற ஒரு அரசு பள்ளி நடத்துவாங்க, அங்கே படிக்கவா? எங்கே படிக்க? இன்னைக்கு பணம் இருந்தால் தான் படிப்பு, அந்த நிலைமைக்கு கொண்டாந்து விட்டதே இவங்க தான். ஆனால் இவங்க இன்னைக்கு சொல்லிக்கிறாங்க நாங்கள் தான் எல்லாத்தையும் படிக்க வச்சுன்னு. எங்கள் ஊர் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் கருமலைக்குடலில் ஒரு பள்ளி இருக்குது, ஜவஹர் உயர்நிலை பள்ளி. அந்த பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லை. 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரலும் ஒரே ஒரு ஆசிரியர் தான் பார்த்துக்கிறாரு. அந்த ஒத்த மனுஷர் தலைமை ஆசிரியர். அவர் 6ஆவதுக்கும் பாடம் எடுக்கணும், 7ஆவதுக்கும் பாடம் எடுக்கணும், 8ஆவதுக்கும் பாடம் எடுக்கணும், 9ஆவதுக்கும் பாடம் எடுக்கணும், 10ஆவதுக்கும் பாடம் எடுக்கணும். குழந்தைகளோட படிப்பு கெட்டக்கூடாதுன்னு இந்த 10th படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களோட வீட்டுக்கு போய் பெற்றோர்கிட்ட நீங்கள் குழந்தைங்களாம் வேறு ஸ்கூலுக்கு சேர்த்திருங்க. ஏன்னா ஒரு வாத்தியார் இத்தனை கிளாஸுங்க என்னால் வகுப்பு எடுக்க முடியல, எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகுது, எனக்கு ப்ரெஷர் அதிகமாகுது, நான் வந்து அலுவலக வேலையும் பார்க்கணும், இவங்களுக்கும் பாடம் எடுத்து தரணும், இதுலேயும் குறிப்பாக 10ஆம் வகுப்பு மாணவர்களோட வாழ்க்கை இது, அதனால் வந்து இவங்க நீங்கள் வேறு ஸ்கூல் மாற்றுங்கன்னு ஒரு ஆசிரியர் போய் பெற்றோர்கிட்ட சொல்கிறாருன்னா பார்த்துக்காங்க எந்த அளவுக்கு அரசு பள்ளிகள் இருக்குதுன்னு. ஆனால் இவங்க நாங்கள் தான் படிக்க வச்சுன்றாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீங்கள் நம்பலைன்னா மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் கருமலைக்குடலில் இருக்கக்கூடிய ஜவஹர் உயர்நிலைப் பள்ளியில் வந்து பாருங்கள், நியூஸ்லேயே போட்டாங்க. இது மாதிரி பல கொடுமைகள் செய்ததே இவங்க தான். இப்போ இந்த மேடையில் நிற்கிறீங்க பார்த்தீங்களா, நான் டாக்டர் ஆகிட்டேன், வக்கீல் ஆகிட்டேன், நான் வந்து இப்போ கல்லூரி போயிட்டுருக்கிறேன், படிப்பை பாதியிலே நிறுத்தினேன். ஆனால் இவங்க வந்து 1000 ரூபா கொடுத்ததெல்லாம் நான் பள்ளியை வந்து படிக்க முடியாதுன்னு நினச்சேன். என்ன படிக்க வச்சதே முதல்வர் தான் சொன்னீங்களே, நீங்கள் படிக்க முடியாமல் போனதுக்கு காரணமே இவங்க தான். இவங்க இலவசமாகவும் தரமாகவும் கல்வியை கொடுத்தா, அதாவது ஏழைகள் நினைத்த படிப்பை படிக்க முடியும்னு கொண்டாந்துருக்கணும். காசு இருந்தால் தான் படிக்க முடியும்னு கொண்டாந்தது இவங்க தானே. இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே பணம் இல்லை. எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்களை படிக்க வைக்க, ஆனால் அந்த காசை வச்சு எங்களால் படிக்க வைக்க முடியல. எங்கள் அம்மாவும் அப்பாவும் கண்ணு தனியாக விடுறாங்க, அதனால என்ன பண்ண முடியும்னு புலம்புற அளவுக்கு நிற்க வச்சதே இந்த திராவிட கட்சிகள் தான். ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த முதல்வரையை பாராட்டுறீங்க. இதுதான் சொல்கிறது, கொஞ்சமாவது யோசித்து பாருங்கள். உங்களை இந்த நிலைமைக்கு வச்சிருந்தது யார்?
இந்த திராவிட கட்சிகள்.